ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு புத்துணர்ச்சியான ரொம்பவே சூப்பரான டீ தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி டீ போட்டு நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு டீ குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இப்போ டீ போடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கீங்க. இது டீ டம்ளரில் 2 டம்ளர் வரும். அதுக்கப்புறம் இஞ்சி இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு எடுத்து தோல் சீவிட்டு தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய். ஏலக்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் தட்டி போடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக டீ சாப்பிடும்போது நல்ல கமகமன்ற வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்து இதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் டீ தூள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் நான் 3 ரோசஸ் டீ தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேங்க. இதையும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிகாஷன்லேயே நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாங்க. நான் 4 டம்ளர் டீ வைக்க போகிறேங்க. அதனால் 400 ml பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாலை ஊற்றிக்கலாங்க. பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. டீ போடும்போதே வாசனை பார்த்திங்கன்னா வீடே மணக்குதுங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம சேர்த்துருந்த இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக மணக்குதுங்க. இந்த டீயை நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள். நம்ம உடம்பு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறது மாதிரி இருக்குங்க. காலையிலையாக இருக்கட்டும், சாயந்தரமாக இருக்கட்டும், போட்டு சாப்பிடுங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு நீங்கள் டயர்டாக வர்றீங்க அப்படின்னா இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல கமகமன்ற வாசனையோட டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி டீ போட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வித்தியாசமாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தலைவலிக்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே ரிலீஃப் ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.